முஸ்லிம்கள் ஒரு வீடியோ புகைப்படம் எடுப்பது உகாரம் என சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு விசேஷ இடங்களில் புகைப்படம், கட் அவுட், வீடியோ எடுக்கிறார்கள். இஸ்லாத்தில் உருவப்படங்கள் வரைவது, அதை பாதுகாத்து வைத்துக் கொள்வதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது எங்க மார்க்கத்தில். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இஸ்லாத்தில் வீடியோவுக்கு தடை இல்லை, வீடியோவில் நல்ல வீடியோக்கள் எடுக்கலாம், புகைப்படங்கள் இருக்குல்ல, வீடியோங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கிறது, புகைப்படம் சிலை எல்லாம் ஸ்டில்லாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எங்க மார்க்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நபிகள் நாயகத்தை கூட நீங்க சிலையை பார்த்துருக்க முடியாது. நபிகள் நாயகம் வாழ்ந்தாங்க, அவங்கள வரையக்கூடாதுட்டாங்க, யாரும் வரையக்கூடாது, உருவம் வச்சுக்கிற கூடாதுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நபிகள் நாயகம் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க கொள்கை தெரியும், போதனை தெரியும், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியாக ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், கட் அவுட்டுகளில் தங்களுடைய போட்டாக்களை வைக்கிறார்கள், பேனர்கள் வைக்கிறார்களே, உங்க மார்க்கத்தை முஸ்லீம்கள் ஏன் மீறுகிறார்கள் அப்படின்னு பாப்பா கேட்குது. பொதுவாக ரெண்டு விஷயத்தை விளங்கிக்கலன்னு, எங்க மார்க்கம்ங்கிறது வேற, முஸ்லீம்கள் வேறங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு நாங்கள் தள்ள பரிதாபமான நிலையில் இருக்கிறோம். எங்க மார்க்கம் ஒன்று சொல்லுது, அது அதிகமான முஸ்லீம்கள் மீறக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எங்க மார்க்கத்தில் வரதட்சணை வாங்கக்கூடாது பெண்கள்கிட்ட, ஆனால் முஸ்லீம்கள் வாங்குறாங்க. வாங்குறதுனால இஸ்லாம் ஆகுமாண்டு ஆகாது. இஸ்லாத்துக்கு மீறி அவங்க செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அவங்க கடுமையான குற்றவாளிகளாக வருவார்கள். எங்க மார்க்கத்தில் ஒரு கடவுளை வணங்கணும்னு சொல்லப்படுது. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், செத்து போன ஆட்கள் எல்லாம் புதைச்சு வச்சு கடவுளாக்குறாங்க. எங்க குரான்ல அதுக்கு அனுமதி கிடையாது. தர்காங்கிறாங்கல்ல, நாகூர் ஆண்டவர், அந்த அவர்களாம் இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் இறந்து போன ஒரு மனிதர், அல்லாஹ் தான் கடவுளை தவிர மனுஷன் செத்த பிறகு மனுஷனை கும்பிடலாமா? அதை தான் எங்க மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி அவன் முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு தண்ணி அடிக்கிறவன் இருக்கிறான். முஸ்லீம் மதுபானத்தை நாடலாமா? முஸ்லீம்னு சொல்லிக்கிறான், டாஸ்மாகில் நிற்கிறான். எப்படி அவன் நிற்க முடியும்? அப்ப முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு வியாபாரம் பண்றான், கலப்படம் பண்றான், மோசடி பண்றான். இவனெல்லாம் உலகத்தில் முஸ்லீம் சொல்லிக் கொள்ளலாமே தவிர கடவுள்கிட்ட முஸ்லீம் ஆக மாட்டான். கடவுள்கிட்ட இவன் நல்ல முஸ்லீம் என்று கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப முஸ்லீம் என்று சொன்னால் குர்ஆனில் என்ன இருக்கிறது அதன்படி நடக்கணும், நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அதன்படி நடக்கணும். அவன் தான் முஸ்லீம் என்று விளங்கிக் கொள்ளணும். அந்த மாதிரி எங்க மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு கல்யாணம் வருதுன்னு வைங்களேன், அந்த மாப்பிள்ளை எப்படி புதுசாக கட்ட வீட்டில் எடுத்து படம் போட்டு ஆரம்பிச்சு பிற மக்கள் செய்யறதை பார்த்து என்ன செய்யறாங்க, அந்த ஒரு நாளைக்காவது முகத்தை காட்டணும் ஆசைப்படுறாரு. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. தன்னுடைய உருவத்தை காட்டி ஒரு பில்டப் கொடுத்து அவர் பெரிய கண்ணியமிக்க ஆளா காட்டுறதுக்கெல்லாம் எங்க மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு அனுமதி இருக்கு என்று கேட்டால், ஒரு செய்தித்தாள் இருக்குது, அதுல உருவப்படம் வரத்தான் செய்யும், இன்னார் பேசினாரு, இவர் வந்தாரு, அதை பார்ப்போம், கிழிச்சு போட்டு போயிடும். இந்த மாதிரியான ஒரு மரியாதை இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய உருவங்களுக்கு எங்க மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஃப்ரேம் பண்ணி மாட்டி கொஞ்ச நாளைக்கு ஒரு பத்தி கொளுத்தி அப்புறம் அவரை சிலையாக்கி அப்புறம் கடவுளாக்குறதெல்லாம் சேர்ந்துடும். இந்த உருவத்தை அனுமதித்தால் எங்க போய் நிற்கும் என்று கேட்டால், படமா மாட்டுவோம், அப்புறம் 2 பத்தியை கொத்துவோம், அதுக்கப்புறம் சிலையா படித்தால் என்ன நினைக்குவோம், அதுக்கப்புறம் அவர் தான் கடவுள்னு சொல்லுவோம். அந்த நிலைமைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த மரியாதை கொடுக்கும் விதமான உருவங்கள் எல்லாம் எங்க மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கிறது. மரியாதை இல்லாத விஷயத்தில் பயன்படுத்துகிற பேப்பர்ல வரக்கூடியது, அதுக்கெல்லாம் எங்க மார்க்கத்தில் தடை கிடையாது. இந்த வித்தியாசத்தை விளங்கி டிஜிட்டல் பேனர் வைக்கிறதெல்லாம் அது மரியாதையெல்லாம் கொடுக்கப்படுறது, தூக்கி நாளைக்கு கிழிச்சு எரிஞ்சிருவாங்க, உருவப்படத்தை வரைவாங்க, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு கீழே போட்டு என்ன செய்யும், நான் மாடு மூத்திரம் பெஞ்சிட்டு போயிட்டு இருக்கும், அதை வழங்காம டிஜிட்டல் பேனர்ல நம்ம பேர் வருதுன்னு நம்ம நினைக்கிறான். இது வேஸ்ட், விரயம்ங்கிற வகையில் நம்ம அதை கண்டிக்கலாமே தவிர அந்த மாதிரி உருவப்படங்களுக்கு தடை இல்லை. ஆனா வீண் விரயம், பொருளாதாரத்தை விரயம் செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் அது. பேருகளவு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை